மீண்டும் உங்களை நாம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். நான் இலங்கையில் இருந்து பதுளை போதனா வைத்தியசாலையில் இருந்து வைத்தியர் கிருஷான் வேதநாயகம். நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற விடயம், ஒரு பெண் தன்னுடைய கணவனுடனோ தன்னுடைய ஆண் துணையுடனோ பாலியல் ரீதியான உறவை வைத்துக் கொள்ளுகின்ற போது அதன் மூலமாக அவருக்கு முழு திருப்தியோ அல்லது முழு ஆர்காசமோ ஏற்படாமல் இருப்பதற்குரிய காரணங்களை பற்றி பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதாவது ஃபீமேல் செக்ஷுவல் டிஸ்ஃபங்க்ஷனை பற்றி பார்த்து கொண்டு இருக்கின்றோம். எனவே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருந்தால் யூடியூப்ல பார்ப்பவர்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அல்லது மணி சின்னத்தை பெல் சைனை அமர்த்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டிக்டாக்லும் இன்ஸ்டாகிராமிலும் ஃபாலோ அப் பண்ணுங்கள். அதே நேரத்திலே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருந்தால் பார்க்காதவர்களுக்கு இந்த நிகழ்ச்சியை மறக்காமல் அறிமுகப்படுத்துங்கள். நேரடியாக என்னுடன் தொடர்பு கொள்ள விரும்பினால் வெளியூர் அன்பர்கள் 009477356245 மூலம் தொடர்பு கொள்ள முடியும். உள்ளூர் அன்பர்கள் 0777356245 மூலமாக தொடர்பினை மேற்கொள்ள முடியும். எனவே இந்த பெண்களுக்கு ஏற்படுகின்ற இந்த காமன் செக்ஷுவல் ப்ராப்ளம், பாலியல் ரீதியான பிரச்சனைகளை 3 வகையிலே நாங்கள் பிரிக்கலாம். முதலாவதாக, செக்ஸ் பண்ணுவதற்கு அந்த பெண்ணுக்கு ஆசை கிடையாது, டிகிரீஸ் ஃப்ரீக்வன்சி. இதற்கு காரணம் என்னவென்றால், அந்த பெண்ணுக்கு இந்த பாலியல் ரீதியிலே பாலியல் உறவை வைத்துக்கொள்ள விருப்பமில்லை, பாலியல் உறவை வைத்துக்கொள்ள ஆசை இல்லை. அதே நேரத்திலே அதை அவர் எப்போதும் புறம்பாக்குவார். அதாவது டிகிரீஸ் ஃப்ரீக்வன்சி டியூ டு லோ டிசையர் ஆர் அவாய்டன்ஸ் என்று சொல்லலாம். இந்த அவாய்டன்ஸ் என்று சொல்லுகின்ற போது ஏன் அவர் பாலியல் ரீதியாக தன்னுடைய கணவனுடனோ தன்னுடைய ஆண் துணையுடனோ இந்த உறவை தவிர்த்து கொள்ளுகிறார் என்றால், அவருக்கு முதல் ஏற்பட்ட சில பாரதூரமான அனுபவங்கள். உதாரணமாக, சிறு வயதிலே அந்த பெண், அந்த மனைவி ஏதாவது பாலியல் ரீதியாக ஏதாவது துஷ்பிரயோகத்துக்கு உட்படுத்தப்பட்டிருந்தால், அல்லது அவர் இருவர் பாலியல் உறவை மேற்கொள்ளுகின்ற போது சிறு வயதிலே கண்டிருந்தால், அல்லது பாடசாலைகளிலே ஏற்படுகின்ற, உங்களுக்கு தெரியும், பலதரப்பட்ட பிரச்சனைகள், இவற்றின் காரணமாக அவர் என்ன செய்கிறார், எதிர்ப்பாலானவரை, அதாவது கணவனாக இருக்கலாம் அல்லது அவருடைய ஆண் துணையாக இருக்கலாம், அவர் என்ன செய்கிறார், தவிர்த்து விடுகிறார். இதை அவர் வாய் திறந்து சொல்லுவது இல்லை. இதுதான் ஒரு பெரிய பிரச்சனை. இன்னும் இந்த 21வது நூற்றாண்டிலும் கூட திருமணங்கள் நடைபெறுகின்றது ஒரு பெண்ணினுடையவோ ஆணினுடையவோ அனுமதி இல்லாமல். எப்படியாவது எங்களுடைய குடும்பத்திலே இவருக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்று சொல்லி செய்து முடித்து விடுகிறார்கள். இதில் ஆண்களும் உள்ளடக்குகிறார்கள், பெண்களும் உள்ளடக்குகிறார்கள். உங்களுக்கு தெரியும், சில வேளைகளிலே சில ஆண்களுக்கு இந்த ஓரின பாலியல் சேர்க்கை, ஹோமோசெக்சுவாலிட்டி, இன்னும் ஒரு ஆணுடன் தான் கவர்ச்சி இருக்கின்றது. ஆனால் குடும்பத்திலே கட்டாயமாக திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அந்த ஆணுக்கு திருமணம் முடித்த பிற்பாடு அந்த ஆணுக்கு அந்த பெண் மேலிலே ஒரு விதமான ஆசையும் ஏற்படுவதில்லை. அவருக்கு விருப்பம் யாருடன் போவதற்கு, இன்னும் ஒரு ஆணுடன் செல்வதற்கு. பல பேர் இருக்கிறார்கள். தாங்களும் கஷ்டப்பட்டு தாங்கள் திருமணம் செய்கிற அந்த பெண் அல்லது மனைவியையும் கஷ்டப்படுத்தி கொண்டு இருக்கிற பல பேரை நான் கண்டிருக்கின்றேன். பல பேர் இதிலே இருந்து என்னுடன் பேசி இருக்கிறார்கள். எனவே பெற்றோர்கள் என்ன செய்ய வேண்டும், உங்களுடைய பிள்ளைக்கு திருமணத்தில் ஈடுபட விருப்பமில்லை என்றால் தயவு செய்து வற்புறுத்த வேண்டாம், அவர்களுடைய வாழ்க்கையை கெடுத்துக் கொள்ள வேண்டாம். அதே போலத்தான் பெண்களுக்கும் இந்த சிறு வயதில் ஏற்படுகிற பல பாரதூரமான பேட் எக்ஸ்பீரியன்ஸ், பழைய, அதாவது அவர்களுக்கு ஏற்பட்ட பாரதூரமான இந்த அனுபவங்கள் காரணமாக அவர்கள் கொஞ்சம் திருமணத்தை பிற்போட விலக்கிட்டாலும் வீட்டில் உள்ளவர்கள் அதை வற்புறுத்தி திருமணம் முடித்து கடைசியில் ஃபர்ஸ்ட் நைட்லேயே, முதல் இரவிலேயே இந்த திருமணங்கள் முறிந்து விடுகிறது. அப்படி முதல் இரவிலேயே, ஃபர்ஸ்ட் நைட்லேயே முடிவடைந்த திருமணங்கள் பலரை நான் கண்டிருக்கின்றேன்.
எனவே சில பேர் உங்களுக்கு தெரியும் இந்த பைசெக்சுவல் என்று சொல்வோம், சில பேர் இந்த ஆண்களும் இல்லாமல் பெண்களும் இல்லாமல் இருக்கிறார்கள். ஆனால் அவர்களை சில நேரங்களில் ஆண்களாக சில பெற்றோர் வளர்ப்பார்கள், சில பேரை பெண்களாக வளர்ப்பார்கள். இப்படிப்பட்டவர்கள் திருமணம் செய்து கொண்ட கூட முதல் இரவிலே அந்த பெண் தன் ஆணை பார்த்து அந்த ஆணுக்கு தன்னை போலத்தான் ஒரு ஆண்குறி இருப்பதாக கண்டு தெரித்து ஓடுவதை கூட நான் கண்டிருக்கின்றேன். எனவே முக்கியமாக இந்த லோ டிசையர் அல்லது அவாய்டன்ஸ் என்பது நாங்கள் கட்டாயமாக அட்ரஸ் பண்ண வேண்டிய ஒரு விடயம். திருமணம் முடித்து விட்டால், எப்படியும் முடித்து கொடுத்து விட்டால், என்னுடைய மகனோ மகளோ சந்தோஷமாக இருக்கிறார் என்று சொல்லி ஒருபோதுமே தீர்மானித்துக் கொள்ள வேண்டாம். இதன் காரணமாகத்தான் பழைய காலம் நாங்கள் சிறுவர்களாக இருக்கின்ற போது திருமணத்திற்கு 6 மாசத்துக்கு 1 வருஷத்துக்கு முதலே இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் என்று சொல்லி பதிவு செய்தல் திருமணத்தை நடத்தி அதன் பிற்பாடு 6 மாசம் 1 வருடத்துக்கு பிற்பாடு திருமணம் செய்து கொள்கிறார்கள். இது ஒரு திறமான நடைமுறை. அந்த 6 மாசத்திலிருந்து 1 வருடம் மட்டும் இந்த ஆணும் பெண்ணும் தங்களை புரிந்து கொண்டு தங்களுடைய விருப்பங்களை இன்னொருடன் பகிர்ந்து கொண்டு அதன் மூலமாக தங்களுக்கு இடையில ஷேர் பண்ணி அதில் இருந்து அவர்கள் வெளிவரக்கூடியதாக இருக்கும். இதுவரைமே ஃபிட் இல்லாவிட்டால் அதிலேயே அவர்கள் பிரிந்து செல்லக்கூடியதாக இருக்கிறது. எனவே இதை கவனித்துக் கொள்ள. எனவே லோ டிசைர், அந்த பெண்ணுக்கு திருமணம் அதாவது பாலியல் உறவை வைத்துக் கொள்ள விருப்பம் இல்லை அல்லது அவர் அந்த பாலியல் உறவை தவிர்த்துக் கொள்வார். இரண்டாவதாக இன்னும் ஒரு ப்ராப்ளம் ஏற்படுகிறது, பெனிட்ரேஷன் ப்ராப்ளம். அதாவது உட்புகுத்தல், யோனியினுள்ளே ஆண்குறி செல்வதிலே ஏற்படுகிற பிரச்சனை. அதை பற்றி நாங்கள் பிறகு பார்ப்போம். அப்படிப்பட்ட பிரச்சனை இருக்கிறவர்களும் இங்கு இருக்கிறார்கள். நான் பல பேரை கண்டிருக்கின்றால் முதல் இரவிலே கூட அவர்களாலே ஒரு ஆணாலே தன்னுடைய பெண்ணுடன் ஒழுங்காக பாலியல் உறவை அதாவது செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் என்று செல்வோம் அதை வைத்துக் கொள்ள முடியாத பல பேரை நான் கண்டிருக்கின்றேன். எனவே அது உண்மையாக ஒரு பாலியல் அறிவு இல்லாத ஒரு தன்மையாகத்தான் அது இருக்கிறது. அதே நேரத்தில் சில பெண்களுக்கு ஏற்படுகிற இந்த வெஜைனஸ்மஸ் எனப்படுகிற ஒரு வருத்தம் நோய் இருக்கின்றது. அது அவர்களை அறியாமலே அவர்களுடைய யோனி பக்கம் அப்படியே சுருங்கி விடும் என்றபடியினாலே அவர்கள் தாங்க முடியாத வலி ஏற்பட்டு இந்த உட்புகுத்தல் என்பது ஒரு கரைச்சலாக போய்விடுகிறது. மூன்றாவது காரணம் என்ன, இவையெல்லாம் நடந்தாலும் அந்த பெண்ணுக்கு உச்சக்கட்டம் வருவது இல்லை. அந்த பெண்ணுக்கு உச்சக்கட்டம் வருவது இல்லை. எனவே நான் சொன்னேன், நேற்று முந்த நாள் வந்து ஒருவர் சந்தித்தால் திருமணமாகி 6-8 வருடங்கள் சென்று விட்டது, இன்னுமே அந்த பெண் அந்த ஓர்காசம் உச்சக்கட்டம் என்றால் என்னென்றே அவருக்கு தெரியாது. பெரிய கவலையாக இருந்தது இந்த 21ஆம் நூற்றாண்டு. எனவே இந்த ப்ராப்ளம் வித் ஆர்காசம் என்று சொல்லப்படுகிற அந்த பெண்ணுக்கு என்ன நடந்தாலும் உச்சக்கட்டம் ஏற்படுவதில், ஆனால் இதை எப்படியாவது நாங்கள் மேற்கொள்ளலாம். இதை அந்த பெண்ணை எப்படியாவது தன் பக்கத்திலே தனக்கேற்றவாறு செட் பண்ணி கொள்ளலாம், அதை நாங்கள் டியூன் பண்ணி கொள்ளலாம் என்று சொல்லலாம். அதுக்கேற்ற மாதிரி அந்த பெண்ணை அவர் மாற்றிக்கொள்ளலாம். எனவே இவை எல்லாவற்றுக்கும் என்ன முக்கியமான காரணம், நீங்கள் உங்களுக்கு இந்த பாலியல் உறவில் அதாவது உங்களுடைய மனைவி அல்லது உங்களுடைய பெண் துணை உங்களுடன் ஒழுங்காக பாலியல் உறவை வைத்துக் கொள்ளாவிட்டால் தயவு செய்து உங்களுடைய குடும்ப வைத்தியரிடம் சென்று ஃபேமிலி டாக்டர், ஃபேமிலி பிசிஷியன் சென்று உங்களுடைய பிரச்சனையை அவர்களுக்கு தெரிவிங்க. மூடிக்கொண்டு இருக்க வேண்டாம். இருந்தால் கடைசியில இதெல்லாமே பிரச்சனையில போய்த்தான் முடியக்கூடியதாக இருக்கின்றது. இதுதான் மிகவும் முக்கியமானது. மிகவும் முக்கியமானது இது ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. பல இடங்களிலே இது ஒரு பிரச்சனையாக இருக்கின்றது. சில இடங்களிலே பிள்ளை திருமணம் முடித்து பிள்ளை பிறந்தாலும் கூட அந்த பிள்ளை தகப்பனுமாரும் இல்லை, தாயுமாறி இல்லை. அங்கே ஒரு பெரிய ஒரு சந்தேகம் ஒன்று வருகிறது, இவர்கள் ஏதோ பிரச்சனை, எனவே இந்த நிலைமைக்கெல்லாம் நீங்கள் ஆட்படுத்த விட வேண்டாம். இது கடைசியிலே போய் பெரிய பிரச்சனைக்கு போய்த்தான் விடுகிறது. எனவே நான் என்ன செய்ய சொல்லுகிறேன் என்றால், அதாவது இந்த ஃபீமேல் செக்ஷுவல் டிஸ்ஃபங்க்ஷன் நான் சொல்லுகின்ற ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குமாக இருந்தால் கட்டாயமாக வைத்தியரிடம் கதையுங்கள். என்னுடன் கூட நீங்கள் பேசலாம். அதற்கு நேரடியாக உங்களுக்கு நாங்கள் தீர்வை வழங்குவோம். என்னென்ன விதமான பிரச்சனைகள் சேருவேன். சில நேரத்தில் பெண்களுக்கு ரத்தத்திலே அவருடைய பெண்ணுக்குரிய ஹோமோன் ஈஸ்ட்ரஜன், புரோஜெஸ்டரோன் குறைவாக இருக்கலாம். ஆணுக்குரிய டெஸ்டோஸ்டரோன் கொஞ்சம் கூட இருக்கலாம். அதே மாதிரி தான் ஒரு ஆண் பெண்ணாக நடமாடக்கூடிய காரணம் அதற்கு டெஸ்டோஸ்டரோன், ஆணுக்குரிய டெஸ்டோஸ்டரோன் குறைவாக இருந்து பெண்ணுக்குரிய ஈஸ்ட்ரஜன், புரோஜெஸ்டரோன் கூட இருக்கலாம். இது எல்லாவற்றுக்குமே தீர்வு இருக்கிறது. அதை நாங்கள் வாய் திறந்து பேசுகின்ற போதுதான் எங்களுடைய பாலியல் வாழ்க்கையை ஒழுங்காக அமைத்துக் கொள்ள முடியும்.
கவனித்துக் கொள்ளுங்கள். வாழ்வை வாழ்வதற்கு ஒரு தரம்தான் எங்களுக்கு சான்ஸ் கொடுக்கப்படுகிறது. அந்த வாழ்வை ஒழுங்காக அழகாக பாலியல் ரீதியிலே ஆணும் பெண்ணும் கணவனும் மனைவியும் திருப்திகரமான வாழ்வாக மாற்றிக்கொள்ள வேண்டும். நீங்கள் தெரிந்த அர்த்தமாவதற்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.